Hi students, 4th chapter combinatorics and mathematical induction exercise 4.1. See the 11th sum. How many numbers are there between 1 and 1000 both inclusive which are divisible neither by 2 nor by 5? ஓகேயா, ஒன்றுக்கும் தௌசண்ட்னுக்கும் 1000ஐயும் சேர்த்துக்கணும் இன்க்ளூடிங். ஓகேயா, இன்க்ளூசிவ் which are neither divisible by neither 2 nor 5. 2 ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது, 5 ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது நம்பராக கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம n of a union b ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்பர்ஸ் which are divisible by 2னா என்னது, மொத்த 1000 நம்பர்ஸ் இருக்குது. 2 ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எத்தனை இருக்கும், 500. அதை நான் n of aன்னு எடுத்துக்கிறேன். நம்பர்ஸ் which are divisible by 5, 1000 நம்பரை 5 ஆல் டிவைட் பண்ணுறது 200 இருக்கும். 1000 by 5 போட்டேன்னா 200 நம்பர் இருக்கும். அதை n of bன்னு எடுத்துக்கிறோம். நம்பர்ஸ் which are divisible by 10, இப்போ 2 5, இது n of a, இது n of b. அப்போ இன்டர்செக்ஷன் வரும்போது 2 5s are 10. ஓகே, 10 ஆல் டிவைட் ஆகிறது 100 இருக்கும். அப்போ n of a இன்டர்செக்ஷன் b. 1000 நம்பரில் 1லேருந்து 1000 வரைக்கும் 10 ஆல் டிவைட் பண்ணுற நம்பர் எத்தனை இருக்கும், 100 இருக்கும். அதை n of a இன்டர்செக்ஷன் bன்னு எடுத்துக்கிறேன். The numbers which are divisible by 2 or 5, divisible ஆகிற நம்பர் 2 or 5ல divisible ஆகிற நம்பர் n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. அப்போ 500 plus 200 minus 100 போனால் 600 கிடைக்கும். பட் எனக்கு என்ன வேணும், நம்பர்ஸ் which are divisible neither by 2 nor by 5. divisible ஆகிறது 2 ஆலையும் 5 ஆலையும் divisible ஆகிறது 600. அப்போ neither by 2 nor by 5னா divisible ஆகாததுக்கு n of a union b whole bar. அப்போ ஹோல் பார்னா என்னது, மொத்தத்தில் இருந்து இந்த 600 சப்ராக்ட் பண்ணணும் அர்த்தம். அப்போ 1000 minus 600 equal to 400. Understand or not? Okay. Next 12th sum. How many strings can be formed using the letters of the word lotus if the word either starts with L or ends with S? L ஸ்டார்ட் ஆகிறது அண்ட் ends with S. ஆர்னா ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகே, நெய்தர் ஸ்டார்ட் வித் எல் நார் என்ஸ் வித் எஸ். ஓகே, பாரு, எய்தர் ஸ்டார்ட் வித் எல் ஆர் என்ஸ் வித் எஸ். ஃபஸ்ட்டு எல்லில் ஸ்டார்ட் ஆகிறத இருப்போம். லோட்டஸ்னால் எத்தனை இருக்குது, லோட்டஸ்னால் 5 டேர்ம் இருக்குது. LOTUS. இதை எல்லை ஃபஸ்ட் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, எல்லை ஃபஸ்ட் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் 4 நம்பர்ஸ். அப்போ செகண்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் 4 ways, தேர்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் 3 ways, 2 ways, 1 way. அப்போ இந்த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் த வேர்ட் ஸ்டார்ட் வித் எல். 4 into 3 into 2 into 1 24. அதை n of aன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், நம்பர் ஆஃப் த வேஸ் ஆஃப் த வேர்டு எண்ட் வித் எஸ்ஸில். இப்போ எஸ்ஸை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா லோட்டஸில் 5 டேர்ம், 5 டேர்மில் எஸ் இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. remaining 4 terms. அப்போ first place can be filled in 4 ways, second place 3 ways, third place 2 ways, fourth place 1 way. அப்போ total number of ways equal to, okay, the word ends with s, 4 into 3 into 2 into 1, that is 24. அதை n of b ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் காமன் a இன்டர்செக்ஷன் bனா எல்லில் ஸ்டார்ட் ஆகணும், எஸ்ஸில் முடியணும். அப்போ எல்லை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், எஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 2 நம்பர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பேலன்ஸ் 3 டேர்ம் இருக்கும். அப்போ 3 டேர்ம்னா செகண்ட் பிளேஸ் 3 ways, தேர்ட் பிளேஸ் 2 ways, ஃபோர்த் பிளேஸ் 1 way. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் த வேர்ட் ஸ்டார்ட் வித் எல் அண்டு ends with s. அண்டு மீன்ஸ் இன்டர்செக்ஷன், ends with s. 3 into 2 into 1 6. அப்போ n of a intersection b equal to 6. எனக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எய்தர் ஸ்டார்ட் வித் எல் ஆர் ends with s. அப்போ n of a union b கண்டுபிடிக்கணும். அப்போ n of a plus n of b minus n of a intersection b. n of a என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 24. n of b also 24. intersection 6. அப்போ 48 minus 6 42. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெய்தர் ஸ்டார்ட் வித் எல் நார் எண்ட் வித் எஸ். இப்போ நெய்தர் நார்னா என்னது, இது வந்து எல்லில் ஸ்டார்ட் ஆகி எஸ்ஸில் முடிகிறதுக்குரியது. இப்போ இங்கே நெய்தர் நார்னா அப்போ மொத்தத்தில் இருந்து இந்த 42 சப்ராக்ட் பண்ணும். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது எனக்கு, லோட்டஸ் 5 டேர்ம். ஓகே, லோட்டஸ்னால் 5 டேர்ம்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் 5 பாக்ஸ் போடுவோம் இல்லையா. இப்போ
இப்போ 5 பாக்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, இது மாதிரி 5 பாக்ஸ் போட்டிருப்போம். ஃபஸ்ட் பிளேஸ் கேன் பி 5 ways, 4 ways, 3 ways, 2 ways, 1 ways. அப்போ 1 × 2 × 3 × 4 × 5 நான் எப்படி எழுதிக்கலாம், 5 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம், 5 ஃபேக்டோரியல். அப்போ டோட்டல் வந்து ஃபஸ்ட்டு 5 ஃபேக்டோரியல். அதான் எழுதியிருக்கோம். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் நார் எண்ட்ஸ் வித் எஸ்னா மொத்த டோட்டலில் இருந்து இங்கே இந்த எதிராட்டாம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 5 ஃபேக்டோரியல் minus 42, that is 120 minus 42 equal to 78 B's. Okay. 13 sum. Count the total number of ways of answering 6 subjective type questions, each question having 4 choices. Second one, in how many ways 10 PGNs can be placed in 3 different PGN holes. Third one, find the number of ways of distributing 12 distinct prizes to 10 students. இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை பார்த்துடலாம். ஓகே, இஃப் n different objects are to be placed in m places, n ஆப்ஜெக்ட் m places இருக்குது. ஓகே, அதை நம்ம m placesல n ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தென் த நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு பிளேசிங் இஸ் m பவர் n. ஓகே, அந்த பிளேசஸ் m பவர் n. ஸோ இட்ஸ் அ ஃபார்முலா. ஓகே, யூஸிங் திஸ் ஃபார்முலா, see the first sum. Count the total number of ways of answering 6 subjective type question, each question having 4 choices. That is, the total number of ways of answering 6 subjective type questions, each question having 4 choices. Okay, this one is a place, this one is a object. Now 4 power 6, m power n na 4 power 6. அதே மாதிரி number of ways of 10 PGNs can be placed in 3 different PGN holes. This one is a place. இப்போ 10 PGN ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ 3 power 10, 3 power 10. இப்போ இந்த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் 12 டிஸ்டிங் ப்ரைஸஸ் டு 10 ஸ்டூடெண்ட்ஸ், 10 ஸ்டூடெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் பிளேஸாக. 12 ப்ரைஸஸ் கொடுக்கணும் ஆப்ஜெக்டை. ஓகே, அப்போ 10 power 12, 10 power 12 we get a answer. Okay. 14th sum, find the value of 6 factorial and 4 factorial plus 5 factorial, 3 factorial minus 2 factorial, 3 factorial into 4 factorial, and 12 factorial divided by 9 factorial into 3 factorial, n plus 3 factorial divided by n plus 1 factorial. 6 sums. Okay, see the 14 first sum. 6 factorial என்னது, factorialனால என்ன பார்த்தோம், n factorial product of n natural numbers, that is 1 into 2 into 3 into n. இங்கே 6 factorial 1 into 2 into 3 into 4 into 5 into 6. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் 720. Similarly 4 factorial plus 5 factorial, 4 factorial 1 into 2 into 3 into 4, 5 factorial 1 into 2 into 3 into 4 into 5. Simplify, 24 plus 120 equal to 144. Okay. Third one, 3 factorial minus 2 factorial, 3 factorial 3 into 2 into 1 minus 2 factorial 2 into 1. அப்போ 6 minus 2 4. Fifth one, 12 factorial divided by 9 factorial into 3 factorial. 12 factorial 1ல இருந்து 12 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, 9 ஃபேக்டோரியல்னா 1ல இருந்து 9 நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர் எழுதிக்கிறோம். 3 ஃபேக்டோரியல்னா 1 2 3. ஓகே, கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 3 அப்படி டேரெக்டாக கேன்சல் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி இந்த டேர்ம்ஸை 2 3s are 6 கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும், 5 கேன்சல் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி 9 8 7 9 8 7 6 5 4 வரைக்கும் கேன்சல் ஆயிரும். ஓகே, இங்கே 3 2s are 6ல 6 12 2 டைம் கேன்சல் ஆகி டினாமினேட்டர் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. நியூமரேட்டரில் பேலன்ஸ் 2 into 11 into 10 மல்டிப்ளை பண்ணால் 220. ஓகே, now 3 factorial into 4 factorial, 3 factorial 1 into 2 into 3, 4 factorial 1 into 2 into 3 into 4 மல்டிப்ளை பண்ணி. Sixth one, n plus 3 factorial divided by n plus 1 factorial. n plus 3 n plus 3, n plus 2, n plus 1 factorial வரைக்கும் நிப்பாட்டிக்கணும். இங்கே டினாமினேட்டரில் n plus 1 factorial இருக்கிறதுனால இந்த டேர்மை அப்படி நிப்பாட்டிட்டு ஃபேக்டோரியல் டேர்மை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, 1 வரைக்கும் எழுதணும் அவசியம் கிடையாது. இங்கே டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் ஃபேக்டோரியலை ஓகே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் n plus 3 into n plus 2 கிட்ட ஆன்சர். ஓகே, now 15th sum, evaluate n factorial divided by r factorial into n minus r factorial when
n equal to 6, r equal to 2 given. Next sum, n equal to 10, r equal to 3 for any n with r equal to 2 given. Okay, now see the one n equal to 6, r equal to 2. Okay, formula given n factorial divided by r factorial into n minus r factorial. n க்கு பதிலா 6 factorial divided by r க்கு பதிலா 2 factorial, n minus r னா 6 minus 2 factorial. அப்போ 6 factorial divided by 2 factorial into 4 factorial. 6 factorial னா 1 வரைக்கும் எழுதிக்கிறோம், 2 factorial 1 into 2, 4 factorial னா 1 into 2 into 3 into 4 கேன்சல் ஆயிரும். இங்கே கேன்சல் பண்ணினா 15. ஓகே, செகண்ட் n equal to 10, r equal to 3. இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ n factorial divided by r factorial into n minus r factorial, n க்கு பதிலாக 10 factorial divided by r factorial னா 3 factorial divided by into 10 minus 3 factorial. Okay, 10 factorial divided by 3 factorial into 7 factorial. 10 factorial னா 1 ல இருந்து 10 வரைக்கும் எழுதிக்கோ. 3 factorial னா 1 into 2 into 3. 7 factorial னா 1 into 2 into 3 into 7. Okay, term cancel ஆயிரும். சிம்பிளை பண்ணு. 10 into 3 into 4 120. For any n r equal to 2, இங்கே r க்கு பதிலாக மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n factorial divided by r factorial பதிலாக 2 factorial into n minus 2 factorial. ஓகே, இப்போ இந்த n minus 2 n factorial அப்படி இருக்கலாம், n minus 1, n minus 2 factorial. டினாமினேட்டரில் n minus 2 இருக்கிறதுனால அது வரைக்கும் நிப்பாட்டிடுறேன். ஓகே, அப்போ n into n minus 1 divided by 1 into 2, 2. 16th sum, find the value of n if n plus 1 factorial equal to 20 into n minus 1 factorial. Second part, 1 by 8 factorial plus 1 by 9 factorial equal to n by 10 factorial. Okay, இப்போ n plus 1 factorial equal to 20 into n minus 1 factorial. n plus 1 factorial எப்படி எழுதலாம்? இந்த டேர்மில் எது பெரிய டேர்ம்னு தெரியணும். n minus 1, n plus 1ல n plus 1 factorial பெரிய டேர்ம். அப்போ n plus 1 எப்படி எழுதிக்கலாம்? n plus 1, n minus 1. ஒன்று குறைச்சிக்கிட்டே வரணும். இதிலேருந்து 1 குறைச்சோம்னா n, இதிலேருந்து 1 குறைச்சோம்னா n minus 1 factorial. ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் மல்டிப்ளை பண்ணி n square plus n equal to 20. 20 go to the side, minus 20. We get one quadratic equation, factorize minus 20. இங்கே 1 வேணும் இல்லையா? minus 4 into 5, minus 20, minus 4 plus 5, 1. அப்போ n minus 4, n plus 5. இப்போ n equal to 4, n equal to minus 5. n equal to minus 5 not possible. Therefore, n equal to 4. Okay, negative not possible, then n equal to 4. Second part, 1 by 8 factorial plus 1 by 9 factorial equal to n by 10 factorial. இப்போ நான் டினாமினேட்டரை சேமாக கொண்டு வரணும். அதுக்காண்டி 8 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 into 4 into 5 into 6 into 7 into 8. இப்போ எனக்கு 10 ஃபேக்டோரியல்னா 9 into 10 வேணும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் 9 into 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். செகண்ட் டேர்மில் 9 ஃபேக்டோரியல் இருக்குது, அதனால் 10ஆல் மலங்கிலே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே n by 10 ஃபேக்டோரியல் அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ 8 ஃபேக்டோரியல் into 9 into 10னா இதை நான் 10 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். 8 ஃபேக்டோரியல்னா 1லேருந்து 8 வரைக்கும் மல்டிப்ளை ஆயிருக்குன்னு அர்த்தம். 9 into 10 சேர்க்கும்போது இது 10 ஃபேக்டோரியல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே 9 ஃபேக்டோரியல் into 10 போடும்போது 10 ஃபேக்டோரியலாக மாறிடும். ஓகே, ஸோ 90 by 10 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 10 by 10 ஃபேக்டோரியல் n by 10 ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கிறதுனால லீவ் இட். இன்ட்டு போடுறோன்னு வச்சோம், கேன்சல் ஆயிரும். இப்போ 90 ப்ளஸ் 10 equal to n. அப்போ n equal to 100. Okay, n equal to 100. We get an answer. Okay, thank you students.